சுடு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரே செகண்டில் சட்னி ரெடி ஆகிடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜஸ்ட் 1 மினிட்ல சட்னி ரெடி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் வேர்க்கடலை நல்லா வறுக்கணுங்க. வேர்க்கடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திங்களோ அதே கப் அளவு பொட்டுக்கடலையும் நல்லா வறுக்கணுங்க. பொட்டுக்கடலை நெடுக்கடலை 2யும் நல்லா வறுக்கணும். செவக்க வறுத்துக்கோங்க. அது தீஞ்சிடக்கூடாது. ஸ்டவ் வந்து ஸ்லிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நல்லா வறுத்து இது கூடவே 3 வரமிளகா, ஒரு துண்டு புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா தூசு எல்லாம் இல்லாமல், நாரெல்லாம் இல்லாமல் நல்லா பிச்சு அதுக்கப்புறம் போடுங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வறுபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டிங்கன்னா இதோட ஈவனாக வறுத்துரும். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுவதற்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது 2யும் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பரப்பி ஆற வச்சுருங்க. இது கூட இன்னொரு தாளிப்பு கொட்டி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே வடை சட்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் இதோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் ஆயிலெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கோங்க, இல்லைன்னா சிக்கு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது கடுகு, உளுந்து, கருவேப்பிலை நல்லா வந்து முருகலாக தாளிச்சிட்டு இதையெல்லாம் எடுத்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு கூட சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். சட்னி ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வேலைக்கு போகிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க, அப்புறம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஒர்க்கிங் விமன்ஸுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி பவுட்ரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு சட்னி செஞ்சு கொடுத்துடலாம்.